Hello students, welcome to Vetri Tamil NEET Academy. In the video வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எதை பற்றி டீட்டெயிலாக பார்க்க போகிறோம்னா இப்போ ரீசெண்ட் டைமில் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பேனிக், எனக்கு ஆதார் கார்டு ரிலேட்டடாக பயோமெட்ரிக் வெரிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா வரல அப்படின்னா எனக்கு எக்ஸாம் அலோவ் பண்ணுவாங்களா மாட்டாங்களான்னா ஃபஸ்ட்டு பாயிண்ட், உங்களோட பயோமெட்ரி வந்து பார்த்தீங்கன்னா அங்கே வெரிஃபை ஆகலைன்னா கண்டிப்பாக எக்ஸாம் எழுத அலோவ் பண்ண மாட்டாங்க. ரெண்டு வந்து பார்த்தீங்கன்னா ஃபேஸ் ரெகக்னிஷன் டெக்னாலஜி இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறாங்க இந்த வருஷம். என்ன அப்படிங்கிறது எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்த்துடலாம். நீங்கள் எதெல்லாம் உங்கள் சைடு ஸ்ட்ராங்காக வச்சுக்கணும் அப்படிங்கிறதையும் இங்கே நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் ஃபுல்லாக சொல்லிடுறேன். மறக்காமல் வந்து பார்த்தீங்கன்னா ஃபாலோ பண்ணுங்கள். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. பிஃபோர் தட் இந்த வீடியோக்கு புதுசாக வந்திருக்க எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன இன்ட்ரோ மாதிரி கொடுத்துக்கலாம். ஸோ என்னோட பேர் சக்திவேல். நான் கடந்த 2019 வேறு அகாடமியில் ஃபேக்கல்ட்டி ஒர்க் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ இது வெற்றி தமிழ் நீட் அகாடமி. ஸோ நான் இங்கே ஃபவுண்டராக இருந்து கிரியேட் பண்ண அகாடமி. நம்ம அகாடமியில் வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப்லைன் அண்ட் ஆன்லைன் 1-on-1 பேட்ச்னு சொல்லிட்டு நம்ம 3 டைப்ஸ் ஆஃப் பேட்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரன் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஸ்டூடெண்ட்ஸ் இந்த வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆன்லைன் பேட்ச் அண்ட் ஆஃப்லைன் பேட்சும் எக்ஸாமுக்கு ரெடி ஆகிட்டு இருக்காங்க. சரி, நம்ம அகாடமிக் சார்பில் இந்த வருஷம் முடிவடைஞ்சிருக்க நிலைமையில் நெக்ஸ்ட் இயர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நெக்ஸ்ட் இயர் 1 இயர் கோர்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன ப்ரொவைட் பண்ணுறோம் அப்படிங்கிறத இந்த இதில் பார்த்துருக்கோம். நம்ம நெக்ஸ்ட் இயர் ஆஃப்லைன் வந்து 12th May ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ டேட் எல்லோருமே நீங்கள் நோட் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். 12 மேலேருந்து 2026 நீட்டுக்கான கோச்சிங் நடக்க போகுது. இந்த கோச்சிங்கில் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி ஈச் அண்ட் எவ்ரி டாபிக், என்சிஆர்டி லைன் பை லைனாக, இண்டெக்ஸ் ப்ராப்ளம், அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பிஒய்க்யூ ஆகட்டும், ஜெய் ரிலேட்டடான தேவையான நாலேஜ் ஆகட்டும். ஸோ எல்லாமே இப்போ நீங்கள் ஃபிசிக்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா 10க்கு 10 வாய்ப்பாடு தெரியும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக இந்த பேட்சில் ஜாயின் பண்ணிக்கலாம். பிகாஸ் அவ்வளோதான் ஃபிசிக்ஸ் தேவை. மீதெல்லாம் நாங்கள் இங்கே செயல் சொல்லிக் கொடுக்கலாம். பள்ளிக்கூடத்தில் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க டைம் இல்லாமல் விடப்பட்ட பகுதிகளாகட்டும், என்னென்ன போர்ஷன்ஸ் உங்களுக்கு இன்கம்ப்ளீட்டாக விட்டாங்க, என்னென்ன போர்ஷன் உங்களுக்கு டீச் பண்ணல, எதுவுமே இங்கே தேவையில்லை. இங்கே ஃப்ரெஷ்ஷாக 11th 12th ஸ்டார்ட் பண்ணுவோம். எல்லாமே நம்ம டீச் பண்ணுவோம். இப்போ ஆஃப்லைன் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 1 இயர் முடிச்சதுக்கப்புறம் இப்போ நெக்ஸ்ட் இயர் நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஹாஸ்டல் ஃபெசிலிட்டி பண்ணி கொடுத்துருக்கோம். ஸ்கூல் கேம்பஸ்குள்ளேயே பண்ணி கொடுத்துருக்கோம். அதனால் நீங்கள் தாராளமாக இதை நீங்கள் பயன்படுத்திக்கலாம். 1 இயருக்கான ட்ராப்பர் பேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா வர 12 மேலேருந்து ஸ்டார்ட் பண்ணுது. தாராளமாக நீங்கள் எல்லோருமே வந்து என்ரோல் பண்ணிக்கோங்க இந்த பேட்சில். ரைட், அட்மிஷனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீனில் காட்டிருக்கக்கூடிய 9080 or 54920 or 7373264210 நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள். ஹாஸ்டல் ஃபெசிலிட்டி அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம செப்பரேட்டாக வார்டன் போட்டு கொடுத்துருவோம். ஸ்கூல் கேம்பஸ் இருக்குது, 24/7 உங்களுக்கு செக்யூரிட்டி ஃபெசிலிட்டி இருக்குது. ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸுக்கு மத்தியில் நீங்கள் படிக்க போகிறீங்க அப்படிங்கிற ஒரு என்விரான்மெண்ட்டோட வேறு மாவட்டத்துலேருந்து வரக்கூடிய எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் செக்யூரிட்டி வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக பண்ணி கொடுத்துட்றோம். படிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருந்துச்சுன்னா ஸ்ட்ரிக்டாக நம்ம டிசிப்ளினாக டீச் பண்ணிவிட்டு ப்ராப்பராக டெஸ்ட் தமிழ் அண்ட் இங்கிலீஷ் மீடியத்துக்கு 2 பேத்துக்குமே நடத்துகிறோம். இன்னும் நிறைய டவுட்ஸ் இருக்கும். நீங்கள் கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன், தாராளமாக கான்டாக்ட் பண்ணுங்கள். சரி, ரைட். இப்போ இந்த வீடியோவோட மெயின் கண்டென்ட் பார்க்கலாம். ஆதார் கார்டு இஷ்யூஸ். ஆதார் கார்டு இஷ்யூ என்னென்ன வரப்போகுது அப்படிங்கிறது இப்போ ரீசெண்டாக எங்கள்கிட்ட டெக்ஸ்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. என்ன ஆச்சுன்னு தெரியல, பட் இதை பற்றி ஒரு கிளாரிஃபிகேஷன் கொடுப்போம். மொதல் பாயிண்ட் வந்து பயோமெட்ரிக் வெரிஃபிகேஷன் எக்ஸாம் ஹாலில் பண்ணுவாங்களா அப்படின்னா என்னங்க சார், எனக்கு புரியலை சார் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு உங்களோட ஃபிங்கர் பிரிண்ட்டை வந்து வைக்க சொல்லுவாங்க. எக்ஸாம் கால் உள்ளே போன உடனே உங்களுக்கு ஃபிங்கர் பிரிண்ட் வைக்க சொல்லுவாங்க. ஃபிங்கர் பிரிண்ட் வெரிஃபிகேஷன் சக்ஸஸ் ஆனால் தான் உங்கள் உள்ளே அனுப்புவாங்க. பாயிண்ட் நம்பர் 1. நீங்கள் ஆதார் கார்டு வந்து பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் போடுறப்போ கொடுத்துருப்பீங்க டீட்டெயில். இங்கே நிறைய பேர் குழப்பிக்கிறாங்க, சார் ஆதார் கார்டில் என்னோட நேம் மேட்ச் ஆகலை, அதனால் என் பயோமெட்ரிக் வெரிஃபிகேஷன் ஃபெயில் ஆகிருமான்னு கன்ஃபியூஷன் ஆகிறாங்க. ஆனால் பயோமெட்ரிக் வெரிஃபிகேஷன் உங்கள் ஃபிங்கர் பிரிண்ட். நல்லா மனசில் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கங்க. நீங்கள் ஆதார் கார்டு வச்சுருப்பீங்க, கண்டிப்பாக இந்தியன் சிட்டிசன் வந்து கண்டிப்பாக ஆதார் கார்டு இருக்கும். அந்த ஆதார் கார்டில் நீங்கள் 10 ஃபிங்கர் பிரிண்ட் வச்சு தான் உங்களுக்கு ஆதார் கார்டு கவர்மெண்ட் இஷ்யூ பண்ணியிருக்கோம். அப்போ எல்லோருக்குமே உங்கள் ஆதார் கார்டு நம்பர் இருந்தால் போதும். உங்களோட 10 ஃபிங்கரும் வந்து பார்த்தீங்கன்னா பயோமெட்ரிக் வெரிஃபிகேஷன் சக்ஸஸ் தான். உங்கள் நேம் மாறி இருந்தாலும் ஸ்பெல்லிங்கு, டாட்டு, டேட் ஆஃப் பர்த்து எதுவுமே கணக்கில்லை. அதே மாதிரி கருவழியத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்கேன் பண்ணி ஆதார் கார்டு கொடுத்துருப்பாங்க. அதுவுமே உங்களுக்கு ஒரு ப்ராப்ளம் இல்லை. உங்களுக்கு எல்லாருக்குமே அண்டர்ஸ்டாண்ட் ஆகும்னு நினைக்கிறேன். அப்போ நேம் இஷ்யூ இருக்கிறதுக்கும் பயோமெட்ரிக் வெரிஃபிகேஷனுக்கும் சம்மந்தமே கிடையாது. இந்த 10 விரல் ஃபிங்கர் பிரிண்ட் கவர்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆதார் கார்டு இஷ்யூ பண்ணுறப்பையோ உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி அப்டேட் பண்ணுறப்பையும் வாங்கியிருப்பாங்க. சரி, இப்போ என்கிட்ட வந்து நியூ ஆதார் கார்டு இருக்குது, நான் இப்போ தான் வந்து நேம் சேஞ்ச் பண்ணிட்டு வந்தேன், டேட் ஆஃப் பர்த் சேஞ்ச் பண்ணுறது, என்ன பயோமெட்ரிக் வெரிஃபிகேஷன் வந்து ஃபெயில் ஆகுமானா வாய்ப்பே கிடையாது. நல்லா நீங்கள் ஒரு பாயிண்ட் புரிஞ்சுக்கிங்க. நியூ ஆதார் கார்டு வச்சுருக்கீங்க அப்படின்னா பயப்பட தேவை கிடையாது. உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்கள் நேம் மாற்றினாலும் சரி, உங்களோட ஃபோட்டோ மாற்றினாலும் சரி, உங்களோட ஆதார் கார்டில் ஃபர்தராக வேறு ஏதாவது டீட்டெயில் நீங்கள் அட்ரஸ் லைக் தட் எது மாற்றிருந்தாலும் பயோமெட்ரிக் வெரிஃபிகேஷன் உங்களால் மாற்றிருக்கவே முடியாது. இனிஷியல் என்ன கொடுத்தீங்களோ அது வந்து அப்டேட் பண்ணியிருப்பாங்க. ஒரு சேஞ்சுக்கும் உங்கள் பயோமெட்ரிக் வெரிஃபை பண்ணி தான் உங்களுக்கு சேஞ்சே கொடுப்பாங்க. அப்படிங்கிற பட்சத்தில் உங்களோட பயோமெட்ரிக் 100% நீங்கள் ஃபோன் வச்ச உடனே கிளியர் ஆகிடும். சரி சார், யாருக்கு கிளியர் ஆகாது? உங்களுக்கு பதிலாக இன்னொருத்தர் அந்த எக்ஸாம் ஹால் போனார்னா
அவர் பயோமெட்ரி வச்சா என்ன ஆகாது, கிளியர் ஆகாது. பாயிண்ட் நல்லா புரிஞ்சுக்கணும். அப்போ என்னென்னா ஆள்மாறாட்டம் செஞ்சால் மட்டும்தான் பயோமெட்ரி ஃபெயிலியர் ஆகுமே தவிர்த்து அப்படி யாரும் பண்ண போகிறது கிடையாது. அப்படிங்கிறப்ப யாருக்கும் பயோமெட்ரி ஃபெயிலியர் ஆகாது, தாராளமாக போங்க. அண்ட் இந்த வருஷம் இன்னொரு மெத்தட் வந்து சஜஷன் பண்ணியிருக்காங்க, ஃபேஸ் ரெகக்னேஷனும் செக் பண்ணுவோம் அப்படின்ட்டு. ஏன்னா நம்ம ஆதார் கார்டுக்கு ஃபோட்டோ வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஃபேஸ் ரெகக்னேஷன் செக் பண்ணுவாங்கன்னு சொல்கிறாங்க. மேபி கேமரா மூலமாக செக் பண்ணலாம். ஒரு கேமரா எடுத்து கவர்மெண்ட் டேட்டாவோட வெரிஃபை பண்ணி பார்க்கலாம். சில நொடிகள் நடந்துடும், ரொம்ப நேரம்லாம் நடக்காது, ஒரு சில நொடிகளில் நடந்து முடிஞ்சிடும். மேக்ஸிமம் இது ஃபெயில் ஆகாது. ஒய் பிகாஸ்னால் அப்படி ஸ்கேன் பண்ணால் மேக்ஸிமம் அது கண்ணை மட்டும் தான் ஸ்கேன் பண்ண போகுது. கண் கருவலியும் வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு மாற்றத்துக்கு உட்படாது இல்லையா, அதனால் வந்து பார்த்திங்கன்னா அதை தான் ஸ்கேன் பண்ண போகிறாங்க. ஸோ உங்கள் டோட்டல் ஃபேஸ் எந்த வகையில் இருந்தால் நீங்கள் தாடி வச்சுருக்கீங்க, எது பண்ணியிருக்கீங்க, அதெல்லாம் கணக்கே கிடையாது. அதனால் ஃபேஸ் ரெகக்னிஷனும் ஈஸியாக வெரிஃபை ஆகிடும். அந்த மாதிரி தான் ஃபேஸ் ரெகக்னிஷன் பண்ண போகிறாங்க. ஸோ ஃபேஸ் ரெகக்னிஷன் யாருக்கும் ஃபெயில் ஆகாது. அண்ட் ஆதார் கார்டு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அப்ளிகேஷன் போகிறப்ப ஒரு ஓடிபி வந்திருக்கும். ஓடிபி வந்தாலே வேலை முடிஞ்சு. உங்கள்கிட்ட ஒரு ஆதார் கார்டு கரெக்டான விஷயத்தில் இருக்குது. என்ன சில கரெக்ஷன்ஸ் இருக்கலாம், தப்பு இல்லை, அது நீங்கள் கரெக்ஷனோட கூட எடுத்துகிட்டு போகலாம், அது ஃபியூச்சர் கூட அப்டேட் பண்ணிக்கலாம், அது வேறு கணக்கு. அதுவும் பயோமெட்ரியோட சம்மந்தப்படுத்தாதீங்க. உங்களுக்கு கம்பல்சரியாக உங்கள் வெரிஃபிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா நடந்து முடிஞ்சிடும். அண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வேளை பயோமெட்ரி வெரிஃபிகேஷன் ஆகலைன்னா அது வேறு யாரோன்னு தான் அர்த்தம். ஒரு வேளை பயோமெட்ரி வந்து பார்த்தீங்கன்னா சார் என்னோட ஃபிங்கர் பிரிண்ட் விழலை, கண்டிப்பாக விழுமா, யாருக்குமே ஃபிங்கர் பிரிண்ட் விழாமலாம் போகாது, பயப்பட தேவையில்லை. எல்லோரும் ஃபிங்கர் பிரிண்ட் வச்ச உடனே கிளிக் ஆகிடும். ஃபேஸ் ரெகக்னிஷன் கேமராவை செக் பண்ண உடனே உங்களுக்கு என்ன வந்துடும், ஃபேஸ் வெரிஃபை ஆகிடும். ஸோ பயப்பட தேவையில்லை, பேனிக்கை தூக்கி உரமாக வச்சுட்டு இதை பற்றி யோசிக்காதீங்க. உங்கள்கிட்ட ஆதார் கார்டு இருக்கா, எக்ஸாம் ஆல் போகிற வேலையை பாருங்கள், மற்ற எதுவும் யோசிக்காதீங்க. அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இது என்ன ஆச்சுன்னா பீகார்னு நினைக்கிறேன். ஸோ அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து இந்த மாதிரி பயோமெட்ரிக் வெரிஃபிகேஷன் வந்து நடக்கலை, எக்ஸாம் எழுத விட்டுருப்பாங்க போல். அண்ட் அவங்க மேலே கேஸ் போட்டு என்கொயரி போச்சு. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இப்போ இந்த வருஷம் வந்து ஃபேஸ் ரெகக்னிஷன் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணுறாங்க. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில நொடிகள் இல்லை ஒரு சில நிமிஷத்தில் நடந்து முடிஞ்ச வெரிஃபிகேஷன் தான். அவங்க தாராளமாக பண்ணட்டும். எந்த அளவுக்கு செக்யூரிட்டி கூட்டுறாங்களோ அந்தளவுக்கு அந்த எக்ஸாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு யூனிஃபார்மை நோக்கி போயிட்டுருக்கும், எந்த வகையான குளறுபடி இல்லாமல் நடக்கும். பட் நிறைய பேர் இதை பார்த்து பயப்படுறாங்க, நிறைய செக்யூரிட்டி சிஸ்டத்தை இன்க்ரீஸ் பண்ணுறாங்களே சார். உங்கள் மேலே தப்பு இல்லைன்னா அப்புறம் இப்போ எதுக்கு நீங்கள் பயப்படுறீங்க, நீங்கள் பாட்டில் போங்க, எக்ஸாம் எழுத வெளியே வாங்க. ஓகேங்களா, இங்கே எல்லாருக்கும் ஸ்டூடெண்ட்ஸும் பிரேவான ஸ்டூடெண்ட்ஸ் தான். ஸோ பயமுங்கிறது அவசியம் கிடையாது. நீங்கள் உட்காந்து ப்ராப்பராக படிச்சிருக்கீங்க, அதை எக்ஸிக்யூட் பண்ண உங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிருக்கு, அதை தான் யூட்டிலைஸ் பண்ணி யூஸ் பண்ண போகிறீங்க. ஸோ அதனால் நீங்கள் அதை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். இந்த பயோமெட்ரி வெரிஃபிகேஷன் ஃபெயிலியர், ஃபேஸ் ரெகக்னிஷன் ஃபெயிலியர், நம்பர் மாறி போச்சு, டாட் வச்சுட்டோம், முன்னாடி இனிஷியல் பின்னாடி இனிஷியல், எதுவுமே இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களை பாதர் பண்ணாது. நம்புங்க, எந்த வகையிலும் பாதர் பண்ணாது. எக்ஸாம் ஆல் போங்க, நல்லபடியாக எக்ஸாம் எழுதுங்க, இதுக்கு எந்த வகையான பேனிக் ஆகாதீங்க. ஸோ ஒன்ஸ் அகேன் வீடியோட எண்டில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 12th மேலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 1 இயர்க்கான பேட்ச் ஆரம்பிக்கிறோம். அண்ட் இதே பேட்சில் இன்னொரு விஷயம் சொல்கிறோம், நம்ம SVM ஹையர் செகண்டரி ஸ்கூலில் வந்து பார்த்தீங்கன்னா 6th 12th வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபவுண்டேஷன் கோர்ஸும் நம்ம ப்ரொவைட் பண்ணுறோம். ஸோ யாராவது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூல் சேஞ்ச் பண்ணுற மைண்டில் இருந்தீங்கன்னா இப்போ SVM ஹையர் செகண்டரி ஸ்கூல் நீங்கள் தான் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். மார்னிங் அண்ட் ஈவினிங்கில் உங்களுக்கு ஃபவுண்டேஷன் கோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிக் கொடுப்பாங்க. ஸோ அதுவே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தாராளமாக பயன்படுத்திக்கலாம். ஸோ ஃபவுண்டேஷன் கோர்ஸும் நம்ம கொடுக்குறோம், ஒரு நல்ல கிளாஸஸும் ப்ரொவைட் பண்ணுறோம். நீட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபவுண்டேஷன்லேருந்தே கொடுக்குறோம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேட்சில் ஒரு முக்கியமான பாயிண்ட். உங்களுக்கு அப்படி தேவைப்படுது அப்படின்னா தாராளமாக நம்ம ஸ்கூலில் வந்து பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ணிக்கலாம். நம்ம ஸ்கூல் டீட்டெயில் அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அகாடமிக் டீட்டெயில், எல்லா டீட்டெயிலும் உங்களுக்கு தேவை அப்படின்னா ஸ்க்ரீனில் காட்டக்கூடிய நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள், ஒரு என்கொயரி பண்ணுங்கள், கண்டிப்பாக சாட்டிஸ்ஃபைடாக ஃபீல் பண்ணுவீங்க. வந்து ஜாயின் பண்ணுங்கள். ஒரு 1 இயர் வந்து ப்ராப்பரான ட்ரைனிங் உங்களுக்கு கிடைச்ச ஃபீலிங் கன்ஃபார்ம் இருக்கும். இந்த வருஷம் பேட்ச் முடிக்க எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்ட்டும் அந்த ஃபீலிங் இருக்குது, உங்ககிட்டயும் அந்த ஃபீலிங் இருக்கும் அப்படின்னு நம்பிட்டு இந்த வீடியோ நான் என்ன பண்ணுறேன்னா கன்க்ளூட் பண்ணுறேன். ஓகேங்களா, உங்களுக்கு எந்த டவுட்டாக இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ப்ளஸ் சேனல் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்போ தான் நிறைய பேருக்கு ரீச் ஆகுது. சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகேங்களா, ஏன்னா ஒரு வீடியோ இன்ஃபர்மேஷன் நம்ம கொடுத்துருப்போம், அது உங்களுக்கு தேவையாக இருக்கும். இன்னொரு இன்ஃபர்மேஷன் இன்னொரு ஸ்டூடெண்ட்க்கு தேவையாக இருக்கும். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் நிறைய பேருக்கு ரீச் ஆகும். ஓகேங்களா, அதனால் உங்களுக்கு என்ன டவுட் இருந்தாலும் எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அப்படி சொல்லிட்டு வீடியோ கன்க்ளூட் பண்ணிக்கிறோமா. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.